திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 60 வயது மூதாட்டியின் கால் கட்டை விரலை எலி கடித்து குதறிய சம்பவம் நோயாளிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனையில் எலி தொல்லைக்கு தீர்வு காணப்படுமா? திருச்சி அரசு மருத்துவமனையில் வலம் வரும் எலிகள். மூதாட்டியின் கால் விரலை பதம் பார்த்த காட்சிகள்தான் இவை. மூட்டு சிகிச்சைக்கு வந்த மூதாட்டி தற்பொழுது எலிக்கடிக்கு சிகிச்சை பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் நிலவும் அவலத்தின் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் பொன்மலை அருகே உள்ள ஆலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 60 வயதான மூதாட்டி தமிழ்கொடி. இவர் எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சைக்காக கடந்த ஒரு வாரமாக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த வார்டில் எலி தொல்லை அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. பட்ட பகலிலேயே சர்வசாதாரணமாக எலிகள் வலம் வரும் காட்சிகளை பார்க்க முடியும். இந்நிலையில் மூதாட்டியின் படுக்கை அருகே அதிகாலை 5 மணி அளவில் சுற்றித் திரிந்த எலிகள் அவரது கால் கட்டை விரலை கடித்து குதறியதாக கூறப்படுகிறது. சர்க்கரை நோயாளி என்பதால் அவரது காலில் எலி கடித்தது உடனடியாக அவருக்கு தெரியவில்லை. இதைக் கண்டு பதறிப்போன மூதாட்டியின் மகன் உடனே செவிலியருக்கு தகவல் கொடுத்துள்ளார். பின்னர் அவர் கொடுத்த அறிவுறுத்தலின் பேரில் மூதாட்டியின் மகனே தாயின் காயம்பட்ட விரலை டிடர்ஜென்ட் போட்டு கழுவி சுத்தம் செய்துள்ளார். அதன் பின் வந்த மருத்துவர்கள் மூதாட்டிக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்து தேவையான தடுப்பூசியையும் செலுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பிற நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 500 வார்டுக்கு மாற்றினாங்க. அந்த வார்டில் ஆக்சுவலாக எலிய தொல்லை கொஞ்சம் இருந்தது. அது 2 நாளாக நாங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணோம், எலி வந்து போகுதுன்னு. அவங்க அதை பெருசாக எடுத்துக்கலை. இப்போ நைட்டு நான் தூங்கி ஒரு 3-3:30 மணி வரைக்கும் பார்த்தேன். அப்போ எதுவுமே ஒன்றும் ஆகலை. ஏன்னா அவங்கள அப்பப்போ முடிச்சு பார்க்குறது. மறுபடியும் ஒரு 5 மணிக்கு நான் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிடுறதுக்காக வெளில போயிட்டேன். போயிட்டு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்கும். வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் எலி கடிச்சிட்டு இருந்ததுன்னா என்னை பார்த்தோன்னா கீழே எலி போயிடுச்சு. அதில் பார்த்தா விரலில் பாதி விரலை எலி தின்றுச்சு, கட்ட விரலை. நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, எலிகள் தொல்லைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சொல்லியும் அதை பெருசாக கேர் பண்ணிக்கல அவங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கையில் இறங்கியது. மூதாட்டி அனுமதிக்கப்பட்டிருந்த 500வது வார்டு உட்பட மருத்துவமனை வளாகம் முழுவதும் கிருமி நாசினி தெளித்து சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொண்டனர். மேலும் மருத்துவமனையைச் சுற்றியிருந்த செடி கொடிகள் அகற்றப்பட்டு சாக்கடை கழிவுகள் சுத்தம் செய்யப்படுவதுடன் எலி தொல்லையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன.